ஆசைப்பட்ட எனக்கு தான் படிக்க கொடுத்து வைக்கல. அது நம்ம தலையெழுத்து. நான் வேணா பணம் தரேன் புள்ள, நீ படி. கடனாதான் புள்ள, வேலை கிடைச்சோன்னு திருப்பி கொடு. என் அப்பா ஒரு மாதிரியான ஆளு, தப்பா கணக்கு போட ஆரம்பிச்சிருவான். சரி புள்ள, உன் அப்பா கிட்ட பேசுறேன். படிக்கணும்னு ஆசைப்படுற, படி புள்ள. எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா நான் கடை வச்சுட்டு வாரம் கரெக்டாக கட்டிடுவேன். நீ வெளியூர்காரன், உன்னை நம்பி எப்படி பணம் கொடுக்குறது? யார் சூரிட்டி? அப்படிலாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா நான் வாரம் உள்ளூர்காரனே பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்றா, உன்னை நம்பி எப்படி கொடுக்குறது? தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க, நான் கட்டிடுவேன். சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த புள்ளைக்கு உதவி செய்யலாம். மாமா, வேலை வெட்டி செய்யாம சுத்திட்டு இருந்த உன்னை இந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆக்கியிருக்கேன். நல்லா பாத்துப்பல்ல மாப்ள. இந்த கம்பெனியை கொஞ்ச நாளையில நான் அம்பானி கம்பெனி ஆக்கி காட்டுறேன். மாப்ள, காசை மட்டும் நீ கொடு, கணக்கு வழக்குல நான் பாத்துக்கிறேன். ஓகே? மாமா, கரெக்டா எழுதிருவல்ல? கணக்குல புலி மாப்ள. ஆளை வர சொல்லு. வாங்கயா. எவ்வளவுப்பா வேணும்? 500. வட்டி எவ்வளவு தெரியும்ல? தெரியும். கம்பெனி கண்டிஷன் தெரியும்ல? கரெக்டா பணம் கட்டலைன்னா கைய கால எடுத்துருவோம் தெரியும்ல? என்ன அது அநியாயமா இருக்கு? 500 ரூபாய்க்கு கைய கால எடுத்துருவோம்னா 1000 ரூபாய்க்கு கிட்னி எடுத்து வேணும். யாரெல்லாம் எடுத்து பேசுற? இந்த கம்பெனி மேனேஜர்னா? மாமா, உள்ளூர்கார மாமா. எவனா இருந்தா எனக்கு என்ன மாப்ள? காசு வாங்கும் போதே எவ்வளவு திமிரா பேசுறவே, நாளை குடுக்கும் போதே எவ்வளவு திமிரா பேசுவே. உனக்கு சல்லி காசு கிடையாதுடா. குடுக்கறவே 1000 கேப்பேன், வாங்குறவே பொத்திக்கிட்டு வாங்கிட்டு போனு. போடா பேப்பையமேனே. சீட்டு கம்பெனில மேனேஜர் வேலை கிடைச்சிச்சுன்னு சிரித்துக்கிறியா? வெளியில வருவல்ல, வாடி வச்சுக்கிறேன். போல உன்னை போல 1000 பேத்த பாத்திருக்கேன். நீ வெளியூருக்கார, உன்னை நம்பி எப்படி துட்டு கொடுக்கறது? தெரிஞ்சவர் மாமா. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 5000 தம்பி, கடை வைக்கிறதுக்கு. யோ, எந்த செக்யூரிட்டியும் இல்லாம எடுத்து அடுப்புல அவ்வளவுதான் கேக்குற? மாமா, மேனேஜர் மாப்ள 2 வார்த்தை கேட்கணும் மாப்ள. பொண்ணை காலேஜுக்கு அனுப்பிட்டீங்களா? இல்ல தம்பி, பொட்டி கடை வைக்கிறதுக்கே திண்டாடுறேன். காலேஜ்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன பண்றது தம்பி? தெரிஞ்ச காலேஜ் தான், பணத்தை நான் தரேன். மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அடைச்சிருங்க. நாளைக்கு பொண்ணு கூப்பிட்டு காலேஜுக்கு வாங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. நீ வாங்குனதை திருப்பி கொடுத்தாத்தே நாங்க நல்லா இருப்போம். கரெக்டா எழுதிட்டியா மாமா? எழுதிட்டு மாப்ள. படி. அது உனக்கு எதுக்கு மாப்ள? கணக்கு வழக்கு சரியா இருந்தா போதும்ல? டேய் பர்றா. வெளியூர்காரன் ஐயாயிரம் வங்கி இருக்கிறேன். மாப்ள, வெளியூருக்காரே 5000 ரூபாய் கடை வாங்கியிருக்கான்னு நான் எழுதி வச்சிருக்கேன். படிக்க தெரியாத அண்ணா, தப்பா எழுதி வச்சிருக்காங்க. ஒர்றா. வணக்கம் சார். வணக்கம்மா. ஏய் கணேசா, எப்படி மறக்கன? போ சார். நல்லா படிக்கிற பொண்ணுடா, கட்டிக்க, ஜெகஜோதியா இருப்ப. ஜோடி பொருத்தம் அமக்கலாம். ஆமா, எங்க தள்ளிட்டு போற? நல்ல வார்த்தையா பேச. உள்ள படிக்கணும்னு ஆசைப்படுது. எனக்கு தெரிஞ்ச காலேஜ் சேர்த்து உள்ளான்னு போறேன். நீ போ சார், போ சார். பொய் சொல்லாதல, அப்புறமா அவன் கண்ணாலத்துக்கு நான் பொய் எழுத மறந்துடுவேன். இந்த ஆளுக்கு எவன் வாத்தியார் வேலை கொடுத்தான்? புள்ள, அப்பா ஏன் வரல? சந்தைக்கு போயிருக்காரு. நம்ம 2 பேரும் காலேஜுக்கு வர சொல்லிருக்காரு. நேரம் ஆயிடுச்சு புள்ள, வர்ற வண்டியில ஏறி போயிடலாமா? என்னாச்சுப்பா? கொஞ்சம் இறங்கப்பா, ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்திக்கிறேன். ஏய், கிழவன் என்ன உன்னையே லுக் விடுறான்? அவரு முதல்ல பொண்ணு பார்க்க வந்ததே என்னத்தான். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா விதி சேர்த்து வைக்கல. அதுக்கப்புறம் இப்பதான் அவரை நான் பாக்குறேன். அதான் எங்க 2 பேத்துக்குள்ள ஒரே ஃபீலிங்.
எங்கள் கணேஷ் சீட்டு கம்பெனியின் உறுப்பினர்களுக்கு நன்றி கூறும் வகையில் நடந்த சிறப்பு குழுக்கள் விழா ஆடல் பாடலுடன் சிறப்பாக அரங்கேறியுள்ளது. இதுல அதிர்ஷ்டசாலி யார்? குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்திருக்கோம். முதல் பரிசு காத்தாயி மோதிரம். காத்தாயி வாத்தாயி வாங்கிக்கிறங்க. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. போங்க காத்தாயி போங்க. இரண்டாவது பரிசு வெள்ளச்சி பட்டு புடவை குங்குமச்சிமிலி. வாங்க வெள்ளச்சி, எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க. போக வேண்டியதானே? இங்க தான் லுக்கு 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 லுக்கு. அம்மா மாப்ள எவ்வளோ ஒருத்தி உடம்புல கை வைக்கவும் விடல இல்ல, திருப்பி அடிச்சா பாரு. அதான் நீ என் மாப்ள. அப்பா ஏன் மாப்ள அடிச்ச? இல்ல உனக்கு பொம்பளை புள்ளைய போய் தப்பா பேசுற. புள்ள பட்டு புடவைக்கு நாங்க அலையறோமாக்கும். பட்டு புடவை கொடுத்தா நாங்க லுக் விட்டுருவோமா? அதான் அப்படி பேசுறா. என் அப்பா கூட நடிச்சது இல்ல தெரியுமா? புள்ள, என் மாமனை நீ கை நீட்டி அடிச்சதுக்காக நான் உன்னை அடிக்கல புள்ள. பொம்பளைங்க எந்த சூழ்நிலையும் நல்ல பழக்க வழக்கத்தோட இருக்கணும், அந்த நோக்கத்துல தான். இந்தா புள்ள வாங்கிக்க. எனக்கு வேணும், தேவையில்ல. குலுக்கல்ல ஏன் பேருக்கு தானே விழுந்தது? அப்ப அது ஏன் பொருள் தானே? கொடுக்காம போனா எப்படி? புள்ள குங்குமச்சிமிழ். ஐயோ புள்ள, புள்ள புக்கு புள்ள. நான் ஒன்னும் பட்டு புடவைக்கு ஆசைப்பட்டு கட்டல, சும்மா தான் கட்டி பார்த்தேன். புக்கு புள்ள. ஹலோ, நல்லா இருக்கா? புடவை பிடிச்சிருக்கு. இப்படியே கோயில் போயிட்டு வரட்டுமா?